இருக்குற வரிகளை குறைச்சி அதே நேரத்துல கஜானாவ வருமானம் உயர்த்தி யாருமே பசியோட இருக்காத அளவுக்கு பாத்துக்கிடணும். அதனால இந்த பணம் அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும்னு அதுல எழுதி இருந்தது. அப்பத்தான் நடுநிலையா இருந்து யோசிக்கிற குரங்குக்கு பிரதம மந்திரியா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுச்சு. அப்பத்தான் அரசர் அடுத்த கேள்விய கேட்டாரு. எல்லாரையும் அரண்மனைக்கு அருகில இருக்குற மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் அங்க வாடி போய் இருந்த மாமர செடிகளை காமிச்சு இத எப்படி வளமான செடியா மாத்தலாம்னு கேட்டாரு. அதுக்கு நிறைய பேர் இது ஏற்கனவே பெரும் பகுதி செத்துடுச்சு, அதனால இத அப்புறப்படுத்திட்டு புது மாமர செடிய இங்க வைக்கலாம்னு ஆலோசனை சொன்னாங்க. ஆனா குரங்கு மட்டும் செடிய பார்க்கவே இல்ல. அதே மாதிரி வாடி இருந்த மத்த செடிகளோட வேர் பகுதியில இருந்த மண்ணை ஆராய்ஞ்சுச்சு. அடுத்ததா வளமா செழிப்பை வளர்ந்து இருந்த செடிகளோட வேர் பகுதியில இருக்குற மண்ணையும் ஆராய்ஞ்சுச்சு. அதுக்கு அப்புறமா தன்னோட ஆலோசனையை ஓலையில் எழுத்துச்சு அந்த குரங்கு. அதுல இந்த செடிய சுலபமா காப்பதிடலாம். நான் நல்ல செடி மற்றும் வாடிப்போட செடிகளோட மண் வளத்தை பார்த்தேன், ரெண்டுமே மாதிரி இருந்துச்சு. அதனால மண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த வாடிப்போட செடிகள் மேல அதிகமான நிழல் விழுகுது, அதனால் கொஞ்ச நாள் நல்ல படியா வளர்ந்தாலும் மரம் ஆகுற அளவுக்கு போதிய வெளிச்சம் இந்த செடிகளுக்கு இல்ல. அதனால இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமா சூரிய ஒளி படுற இடத்துல நட்டா இந்த செடியே நல்ல மரமா மாறும்னு எழுதி இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா குரங்குதான் பிரதம மந்திரின்னு போட்டி நடத்துன எல்லாரும் சொல்லிட்டாங்க. உடனே ராஜா நமக்கு நல்ல மந்திரி கிடைச்சிருக்காரு, அவரு நம்ம கிட்ட வந்து சேர்ந்த இந்த விஷயத்தை நாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட்டை நிறைய பொரிய குரங்கு கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சமமா பகுத்து கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த குரங்கு எல்லாருக்கும் முதல்ல கொஞ்சம் பொரிய மட்டும் கொடுத்துச்சு. அத பசியோட இருந்தவங்க வேகமா சாப்பிட்டு முடிச்சாங்க. அவங்களுக்கு இன்னொரு தடவ பொரி கொடுத்துச்சு. திரும்ப பொரி வேணும்னு கேட்டவர்களுக்கு கொஞ்சம் பொரி கொடுத்துச்சு. இத பார்த்த அரசருக்கு குரங்கோட அறிவும் பகுத்து கொடுக்கும் போது பசியோட இருக்கவங்களுக்கு அதிகமாவும் பசி இல்லாதவங்கள கண்டுபிடிச்ச விதத்தையும் பார்த்து குரங்கையே தன்னோட பிரதம மந்திரியா நியமிச்சாரு. அடுத்த நிமிஷம் அந்த குரங்கு திரும்ப அறிஞரா மாறிடுச்சு. மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சதும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால நீங்கிடுச்சு. இத பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.